வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் போன வீடியோ, அதாவது ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்தோம்னா, த சீக்ரெட் ரகசியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட 12வது பாகம் பார்த்துருந்தோம். இப்போ 13வது ஒரு பாகம் பார்க்க போகிறோம். இந்த 13வது பாகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் யாரும் புதுசாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த புக்கை ஏன் படிக்கணும், இந்த புக்கு வீடியோ ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? இந்த புக்கை படிக்கணும்னு தேடி வந்திருந்தாலும் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். நடுவில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். நம்ம எப்போவுமே வந்து வீடியோக்குள்ளே போனவுடனே நான் ஆத்தரா மாதிரி இல்லை அந்த புக்கா மாதிரி உங்ககிட்ட பேசுவேன். அதேமாதிரி தான் இப்போ ஆரம்பிக்க போகுது. சில நொடிகளில் நான் ஆத்தரா மாற போகிறேன். இப்போதுலேருந்து நான் தான் ஆத்தர். மனநோய் தான் உங்களுக்கு நிறைய நோயை உண்டாக்குது. மனநோய் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்கள் மூளைக்கு போகும். உங்கள் மூளைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் உங்கள் மூளைக்கு போய்ட்டு நீங்கள் குணமாக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் உண்மையிலே குணமாகாமல் போயிடுவீங்க. அது இறக்கக்கூட இதுவாக இருக்குது, ஓகேங்களா? இறக்கத்துக்கு கூட பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நான் வந்து இந்த நோய் வரும், இல்லை அந்த நோய் வந்துருமா, நான் இப்படி பார்த்து பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை மனசில் போட்டு குழப்பறதுனாலையும் உங்களுக்கு நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதே நோய் இருக்கிறவங்க பாசிட்டிவாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோய் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, இதை நான் சும்மா சொல்ல. இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் பார்க்கணுன்னா நிறைய வீடியோஸ்லையோ இல்லை நிறைய புத்தகங்களையும் அவங்கள பற்றி போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நானே நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், இல்லை நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். சிறுநீரக குழாய் வந்து சரியாகிறதா இருக்கட்டும், புற்றுநோய் கரையதாக இருக்கட்டும், அவங்க கண் பார்வை போனவங்க கண் பார்வை திரும்பி வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நடக்கும். உண்மையிலே நடந்த விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே நேரடியாக பார்த்துருப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனசார அவங்க வந்து குணமாயிட்டே நினச்சிருப்பாங்க. அது ஒரு ஈர்ப்பு விதி அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க தெரியாமல் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பலிக்கும், சில பேருக்கு வந்து பலிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இல்லை சில பேருக்கு வந்து அது ரொம்ப லேட்டாக தான் பலிக்கும். ஆனால் ஈர்ப்பு விதி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதை வந்து ஈர்ப்பு விதியை படித்தோ இல்லை இந்தமாரி நிறைய வீடியோஸ் பார்த்தோ நீங்கள் ஈர்ப்பு விதியை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்படி கற்றுக்கிறது மூலிமா அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய ஆளுங்க சொல்கிற, அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்த மேதைகள் நினச்சிட்ருக்க ரகசியம் அதுதான் ஈர்ப்பு விதி. அந்த ஈர்ப்பு விதி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு மிகப்பெரிய மேதையாக ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நோய் குணப்படுத்த முடியாத நோயின்னு உலகத்தில் அவ்வளோ எதுவுமே இல்லை. நம்ம மனசால் எல்லாத்தையும் போய்க்கிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நோய்க்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்கலன்னு. நம்ம மனசு வச்சா நம்ம நோயை நம்மளே வந்து சரி செஞ்சுக்கலாம். உங்கள் மனசு தான் உங்களோட நோயை தீர்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டி பவர்னே சொல்லலாம். ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த நோய்க்கு ஆன்சரே இல்லை, இந்த நோய்க்கு வந்து தீர்வே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்றது உங்கள் மனசு சொல்லும். உங்கள் மூளை அது இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் மனசு அதுக்கு தீர்வு இருக்குதுன்னு சொல்லும். உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் நோய்கள் சீக்கிரமாக ஓடிடும். இப்படி செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கிறது முடியும். உங்கள் எண்ணங்கள், உங்கள் உடம்புகள் எல்லாத்தையும் வந்து சீரமைக்க முடியும். கரெக்டாக இது மாதிரி பண்ண முடியுதுனால, ஈர்ப்பு திசையை பயன்படுத்துறதுனால நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல விதமாக நான் சொல்லணுன்னா, நான் 1991 மார்ச் 3 நான் ஃப்ளைட் ஓட்டிகிட்ருக்கும் போது என்னோடய ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என் ஃப்ளைட்டு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஃப்ளைட்டு சுக்குநூறாக உடையும் போது நான் என்ன ஆயிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நானும் சுக்குநூறாக ஆகிட்டேன். என் உடம்புல இருக்க ஒவ்வொரு எலும்பும் தூளாக நொறுங்கி போச்சு. என்னோடய தாடைகள் வந்து செமையாக நொறுங்கி போச்சு. என்னால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. என்னை ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வச்சுருந்தாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து என்னை விசிட் பண்ணி பார்த்துட்டு இவர் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசித்தாங்க. அப்புறமா கடைசியில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இவரால் அசையக்கூட முடியாது, இவரால் கண்ணை ஒண்டி தான் சிமிட்ட முடியும், அதுவும் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் அப்படின்றது எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இவர் சாவர வரைக்கும் இவர் இந்த படிக்கையில் தான் இருக்கணும், இவர் அப்படியே தான் இருக்க முடியும் அப்படின்றது எல்லா மருத்துவர்களும் சொன்னாங்க. இந்த உலகத்தில் பெரிய பெரிய மருத்துவர்களும் அதை தான் சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இவர் என்ன பண்ணாருன்னா, அவர் உள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தார், அதெல்லாம் இல்லை, நீ வந்து குணமாயிடுவ, நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சீக்கிரமே நீ எழுந்து நடப்ப அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவரோட தாடைகள் உடஞ்சிட்டதுனால இவரால் சாப்பிடவும் முடியாது, எதுவும் ஜூஸு எதுவுமே இது பண்ண முடியாது. இவர்கள் தாடைகள் ஃபுல்லாக நொறுங்கி இருந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் தொண்டையில் ஒரு குழா, அதாவது என் தொண்டையில் ஒரு குழா போட்டு அங்கே வழியாக ஜூஸ் சாப்பாடு எதோ எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னால் மூச்சு கூட விட முடியாது. என்னோடய மூக்கு பகையும் நொறுங்கி இருந்ததுனால எனக்கு மூச்சு விடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் மூலியமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி மூச்சு கொடுத்துட்ருக்கும்போது
ஒரு நாள் நான் சிந்தித்தேன். அதாவது இந்த டாக்டர் சொன்னதை நான் சிந்தித்து பார்த்தேன். அதாவது இவரால் சாகிற வரைக்கும் முடிவே தான் இருக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். அது அவரோட கண்ணோட்டம். ஆனால் அது என்னோட கண்ணோட்டம் இல்லை. நான் வந்து எழுந்து நடப்பேன் அப்படின்றது எனக்கு ஒரு குறிக்கோளாக இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் என் முள் மனசுக்குள்ளே சொல்கிறத நான் கேட்க முடிஞ்சுது. அதாவது இழுத்து மூச்சு விடு அப்படின்றது என் உள் மனசை சொல்லிச்சு. அப்போ நான் இழுத்து மூச்சு விட்டேன். என்னால் என்னோடய தாடைகள் என்னோடய மூக்குகள் மூலிமா நான் வந்து மூச்சு இழுத்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து தானாகவே வந்து பார்த்திங்கன்னா மூச்சு இழுக்கிற கருவி, அதாவது மூச்சு கொடுக்குற கல்வி வந்து எடுக்கப்பட்டது. அது அகற்றப்பட்டது. டாக்டருக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ என்னோடய தாடைகளை என்னால் லைட்டாக அசைக்க முடிஞ்சுது. என்னோடய வாயை லைட்டாக திறக்க முடிஞ்சுது. இது கற்றுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் டாக்டருங்க அது கூட பண்ண முடியாது, இவரால் கண்ணை ஒண்டி தான் அசைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கை கால்கள் அசைகிறதுக்கு அடுத்தது நான் வந்து கனவு காண ஆரம்பித்தேன். இப்படி நான் கை கால் அசைஞ்சால் நான் என்ன பண்ணலாம், எப்படிலாம் நான் இருப்பேன் அப்படின்றது கனவு காண ஆரம்பித்தேன். அதாவது ஈர்ப்பு விதியை நான் பயன்படுத்தினேன். அதாவது சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை பயன்படுத்துறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகசியம் எனக்கு உதவியாக இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னை ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் எழுந்து நடக்கணும் அப்படின்றது என்னோடய கனவாக இருந்தது. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, என்னை எழுப்பி நடக்க வைங்க, உதவுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இதெல்லாம் முடியாது உங்களால் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் இல்லை என்னால் முடியும், என்னை தூக்குங்க அப்படி சொல்லிவிட்டு நான் தூக்கி நிற்க சொன்னேன். அப்போ நான் ஹாஸ்பிட்டலு வெளியே வரைக்கும் நானே நடந்து போனேன். இது எனக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தது. அந்த கிறிஸ்மஸ் எனக்கு மறக்க முடியாத ஒரு வருஷமாக இருந்தது. இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் தான். நான் தான் தீர்மானிக்கணும். நான் இன்னும் அதே இடத்துல என்னால் எழுந்துக்க முடியாது, என்னால் கண்ணை தான் அசைக்க முடியும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன்னா நான் நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்க முடியாது. இது என்னோடய வாழ்க்கை கருத்து. உங்களுக்கு வேறு எது விஷயத்தையும் நான் சொல்ல விரும்பலை. என்னோடய வாழ்க்கை கருத்து சொல்லியே உங்களுக்கு வந்து நான் முடிவு தரேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நான் என்ன கஷ்டப்பட்டு எப்படி நான் ஒரு அந்த இக்கட்டான சூழ்நிலேருந்து தப்பித்தேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். இது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் என்னோடய வாழ்க்கை கதையை நான் சொல்கிறேன். நான் சாவக்கூடிய ஒரு நிலைமையிலேருந்து எப்படி மீண்டு வந்தனோ அதேமாரி உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதிலேருந்து மீண்டு வரத்துக்கு இது உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இவனே இவ்வளோ இடத்துலேருந்து மீண்டு வரானே, நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போராடுங்க. உங்கள் ஆள் மனசில் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. உங்கள் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றி உங்கள் எண்ணங்களை கரெக்டாக செயல்பட வைங்க. அதாவது இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ரகசியம் மூலயமா, இந்த ஒரு ரகசியம் மூலயமா நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ரொம்ப நாள் அழகாக வாழலாம், ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. அப்படி உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இருந்தாலும் அதுவும் சீக்கிரமாகவே குணமாயிடும் அப்படின்ற ஒரு தாத்து வச்சுருங்க. இப்போ சுகர் பேஷண்ட்லாம் சுகரே சரியாகாது, கேன்சர் பேஷண்ட்லாம் கேன்சரே சரியாகாது அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் கண்ட்ரோல்டாக இருப்பீங்க, நீங்கள் சரியாயிடுவீங்க. அதுதான் உங்கள் மனசில் நம்பணும். நீங்கள் நினைக்கிறது மூலமாக நீங்கள் சீக்கிரமே குணமாயிடுவீங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு போதைப் பொருள் பிடிக்கலையா, உங்களுக்கு போகிற பிடிக்கலையா, வன்மைகள் பிடிக்கலையா, சிகரெட்டுக்கு புற்றுநோயை ஒழிக்கணும் ஆசைப்படுறீங்களா, இதுமாரி ஒழிக்கணும் ஆசைப்படும் போது அது எதிர்த்து நடு ரோட்டில் வந்து போராடாதீங்க. நீங்கள் சொல்லலாம், போராடாதுன்னு சொன்னால் நான் எப்படி அதை எதிர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதிர்க்கவங்க கூட போய் சேருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நபரை பிடிக்கல, ஒரு கட்சி, அதாவது ஒரு தொண்டர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கட்சி உங்களுக்கு பிடிக்கல, கட்சி தலைவர் உங்களுக்கு பிடிக்கல, அந்த தலைவர் வந்து கெட்டது செய்கிறாரு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவரை எதிர்த்து நீங்கள் போராடுறதை விட அவருக்கு எதிர்த்து ஏற்கனவே நின்றுருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட நீங்கள் வந்து போராடலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ரெண்டும் ஒரே ஒரு விஷயம்தான். ஆனால் ஏன் மாற்றி செய்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக நின்று அவர் வந்து அவர் வந்து இது எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் சக்தி விட்டுறீங்க. எப்படி அவருக்கு சக்தி ஊட்டுறீங்கன்னா, உங்களோட எண்ணங்கள் அவர் மேலேயே இருக்குது. அதனால் அவரே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அதனால் உங்களோட சக்தி அவருக்கே போகுது. அதனால தான் நீங்கள் யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. நீங்கள் யார் தோக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதனால் எதிராளிக்கிட்ட யார் நல்லவங்க தெரியுதோ அவங்கக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க, அவங்கக்கிட்ட ஒத்துழைங்க. அப்படி நீங்கள் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட், அதாவது உங்களோட ஃபுல் கவனம் அவங்க மேலே இருக்கிறதுனால அவங்களே ஜெயிப்பாங்க. அதனால் உங்களோட கவனம் யார் நல்லவங்களோ அவங்க பக்கமே இருக்கட்டும். உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வார் பிடிக்கலையா அப்படின்னா வார் எதிர்த்து நடு ரோட்டில் போராடாதீங்க. அப்படி போராடுறது மூலமாக
நீங்கள் வந்து அந்த வாரை ஊக்குவிக்கிற அர்த்தமாயிடும். அந்த வாரை பற்றி திருப்பி திருப்பி யோசிக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் வாரை ஊக்குவிக்கிறீங்க. இந்த ஒட்டுமொத்த உலகக்கும் நீங்கள் வாரை வந்து ஊக்குவிக்கிறீங்க. நிறைய பேர் மனசில் நினைக்கிறதுனால தான் வார் கிரியேட் ஆகுது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் திடப்படுத்திக்கோங்க, கரெக்டாக வச்சுருக்கோங்க எல்லாருமே, ஓகேங்களா? கரெக்டாக வச்சு என்னென்ன எண்ணங்கள், என்னென்ன தேவையான எண்ணங்கள் நீங்கள் யோசிக்கணுமோ அந்த எண்ணங்கள் ஒன்று யோசிங்க. தவறான எண்ணங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. ஒன்றை தவிக்கிறோன்னா அது எதிர்க்கிற ஒரு ஆளுக்கிட்ட போய் சேருங்க. உங்களுக்கு ஒன்று பிடிக்கலை அப்படின்னா அது எதுக்குன்னு எதிர்த்து இருக்க ஒரு ஆளு கூட போய் சேர்ந்து அந்த ஆளு கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டும் ஒரே விஷயம்தான். ஆனால் அது செய்கிற விஷயங்கள் வேறு வேறு, அது சொல்கிற ரிசல்ட்ஸ் வேறு வேறு. அதுதான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி எதிர்க்கிறதுலாம் இது மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அன்னை தெரசா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதாவது என்ன விஷயம்னா அவங்கள வந்து போருக்கு வந்து ஊக்குவிக்க சொல்கிறாங்க அவங்க நாட்டு மக்களை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போருக்கெலாம் வரமாட்டேன், அமைதி ஏதாச்சும் இருக்குதா, அமைதி எங்கேயாச்சும் கிடைக்கிற இடத்துல வந்து நான் வருவேன். அது மட்டும் இல்லை அன்னதானம் எதாவது செய்யணுமா, இல்லை வேறு ஏதாவது உதவி மக்களுக்கு செய்யணுமா, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் வருவேன். இந்த மாதிரி போரை ஊக்குவிக்கிறதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டும் ஒரே விஷயம்தான். என்ன ரெண்டும் ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த போருக்காக என்ன பண்ணுறாங்க, மக்களை ஊக்குவிக்கலை. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டை போடாமல் 2 பேர் சமாதானம் ஆகிடுங்க அப்படின்றதுக்காக ஊக்குவிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அன்னை தெரசா மாரியே செஞ்சுருங்க. ஏன்னா அன்னை தெரசாவுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு, அதாவது ஈர்ப்பு விதி பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க இது மாதிரி செயல்பட்டுருக்காங்க. பெரிய பெரிய ஆளை நீங்கள் பார்த்தாலும், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் நீங்கள் பார்த்தாலும் எல்லாருக்கும் இந்த ஈர்ப்பு விதி தெரிஞ்சிருக்கும். அதேமாரி அன்னை தெரசா அவர்களுக்கும் ஈர்ப்பு விதி தெரிஞ்சிருக்கு, அதை கரெக்டாகவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அது ஏற்கனவே எதிர்த்துட்டு இருக்க ஒரு ஆளுக்கிட்ட போய் சேருங்க. சேர்ந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுறது மூலயமா அதை ஊக்குவிக்கிறீங்க, ஓகேங்களா? உங்களுடைய எண்ணங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணியே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இந்த புத்தகத்தை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது என்ன விஷயம்னா இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதி, அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதான் நடக்கும். அதனால் நீங்கள் எதிர்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் எதிர்க்கிறது அடுத்த விஷயம். என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து இன்னும் பிரபலமாயிட்டே போகும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறது நிறுத்துங்க. அது எதிர்த்து இருக்க ஆளுக்கிட்ட போய் சேர்ந்து நீங்கள் வந்து அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்கள். இல்லைனா அது சிந்திக்கிறத விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு என்ன தான் தேவையோ, உங்களுக்கு என்ன தான் முக்கியமோ அந்த வேலையை செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்காதீங்க. அப்போ வந்து பார்த்தா நீங்கள் சொல்லலாம், நாட்டு பற்றி, அதாவது இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கூடாது, என் நாட்டில் என்ன நடக்குது நான் தெரிஞ்சுக்கூடாதா, நியூஸ் பேப்பர் வாசிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிக்கலாம், எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை பற்றி யோசிக்கிறதுக்கு தனி டீம் இருக்குது. போர் நடக்குதுன்னா அந்த போரில் இராணுவ வீரர்கள் யோசிக்கிறாங்க, நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போரில் போய் சண்டை பண்ணணும் அப்படின்னு இராணுவ வீரர்கள் என்னைக்காச்சும் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? அதுமாரி எதுவும் இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு போராடுறாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்லாம் அவங்க நல்லபடியாக திரும்பி வரணும். ஒரு வேண்டுதல் சாமிக்கிட்ட, சாமி நம்பிக்கை இருந்துச்சுன்னா சாமிக்கிட்ட வேண்டுதல் பட்டுட்டு, அப்படி இல்லை நீங்கள் வந்து அவங்க நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ப்ரே பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம், ஓகேங்களா, ஒரே தடவை ப்ரே பண்ணிவிட்டு இல்லைனா வேறு ஏதாவது விஷயம் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நடித்தா போதும். அதை விட்டுட்டு அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து போராடுவாங்க, அவங்க நம்மளுக்காக திரும்பி வருவாங்க, அது ஓகேங்களா, அதுமாரி திரும்பி வந்துடுவாங்க, அவங்க கூடிய சீக்கிரத்தில் திரும்பி வந்துடுவாங்க அப்படின்றத நினச்சிக்கோங்க. அதேமாரி வேறு ஏதாச்சும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களா அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க, விட்டுருங்க, ஓகேங்களா. அதுக்காக நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்க தேவையில்லை, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் அதில் ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இன்றைக்கி என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத முக்கியமாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த புக்கா மாதிரி பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மினிமம் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான அட்டகாசமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.